இளங்கோ சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் தமிழ்ச்செல்வன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தோற்றம். இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் மற்றும் ட்ரெய்லர் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. இதற்கு சிறப்பு விருந்தினர்களாக திரு கே ராஜன், திரு பேரரசு, இயக்குனர் வ கௌதமன், இயக்குனர் மோகன், ஜி, திரு சசிகலன், திரு இளமாறன், திரு பாபு, இயக்குனர் கணேஷ் பாபு மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் ஒரு திரைப்படத்தோட விழாவில் கலந்துகிறது. நிறைய திரைப்பட விழாவில் கலந்துக்கிறது இல்லை நான். ஆனால் எனக்கு நிறைய நல்லது செஞ்சவங்க என் கூட நான் நல்லா இருக்கணும்னு நினச்சவங்க கூப்பிட்டா வந்துடுவேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு. அப்படி ஒரு ஃபங்க்ஷன் தான் எனக்கு இந்த ஃபங்க்ஷன். ஸோ என்னோட வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி. படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்க பரத், அவங்களோட அப்பா இளங்கோவன் அவர்கள், அப்புறம் சோழகுமார் அவங்க, நான் ஒன்றுமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நின்று திரௌபதி படம் பண்ணப்ப எனக்கு அவங்க ஊரில் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அந்த படத்தோட ஷூட்டிங்க்கு. ஸோ அதுக்கு நன்றி கடனாக தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். எனக்கு வந்து இந்த திரௌபதி படத்தோட ஷூட்டிங் டேஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இவங்க எங்கெங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்களோ அந்தந்த ஊர்லலாம் நாங்களும் போய் திரௌபதி ஷூட் பண்ணியிருந்தோம். உஜ்ஜினி, இரும்புலிக்குறிச்சி, குமிழியம், அந்த தேட்டர் ஒன்று வந்தது இல்லையா ட்ரெய்லரில், அந்த தேட்டர்லேயே திரௌபதி படத்தோட ஒரு முக்கியமான சீன் ஒன்று நாங்களும் ஷூட் பண்ணோம். அந்த தேட்டரோட ஓனர் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர். ஸோ சினிமாவில் சம்பாரித்து சினிமாலே முதலீடு பண்ணியிருக்காரு. பணத்தை மட்டும் இல்லை, தன்னோட மகனையும் சினிமாவில் முதலீடு பண்ணியிருக்காரு. அது எல்லா அப்பாவுக்கும் இருக்கிற கனவு. ஆனால் இவர் கொஞ்சம் தரமான ஒரு நடிகனை தயார் பண்ணி இறக்கியிருக்காரு. நல்ல அத்லெட் பாடி, நல்ல ஹைட்டு, ரொம்ப ஓவர் ஆக்டிங் இல்லாமல் என்ன பர்ஃபார்மன்ஸ் தேவையோ அது மட்டும் செய்கிறாரு. போக போக க்ரூம் ஆகி நிச்சயமாக ஒரு ரவுண்டு வருவார் தெரியுது. அப்பாவோட சப்போர்ட் வேறு இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்தார். நான் எதிர்பார்க்கல அவர் வெளியே மீட் பண்ணப்போ. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். அவங்க அப்பாவை தெரியும் எனக்கு. இன்றைக்கி தான் தம்பியை மீட் பண்ணேன். நல்ல பண்ணியிருக்காரு. படத்தில் 2 பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த முதல் மெலடியும் 2வது மெலடியும் ரொம்ப நல்லா இருந்தது. இசையமைப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். முதல் பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது சார். அந்த மெலடி அண்ட் அந்த ஃபாஸ்ட் நம்பரும் கேட்க ரொம்ப நல்லா இருந்தது சார். வாழ்த்துக்கள். படத்தோட டைரக்டர் தமிழ் அவர்களுக்கும், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், படத்தில் ஒர்க் பண்ண ஒளிப்பதிவாளர், சின்ன பட்ஜெட்டில் என்ன மேக்ஸிமம் தர முடியுமோ ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷுவல்ஸ் கொடுத்துருக்காரு. அவருக்கும் அத்தனை படக்குழுக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் எனக்கு மெமரிஸ் தான் இருக்குது ஃபுல்லாக திரௌபதி படத்தோட. நான் போய் ஒர்க் பண்ணது அப்போ ஒன்றுமே கையில் பட்ஜெட் இல்லாமல் க்ரௌட் ஃபண்டிங்கில் எனக்கு இவங்கெல்லாம் உதவி பண்ணி அந்த படம் எடுக்கிறப்ப என்னெல்லாம் கஷ்டப்பட்டோம் அதே இந்த படத்தில் இவங்க பட்டிருக்காங்க. ஸோ சென்டிமெண்ட்டாக திரௌபதி எடுத்த அதே லொக்கேஷனில் இந்த படம் எடுத்ததால் இந்த படம் வெற்றி பெறணும்னு மனதார வேண்டிக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்டை வாழ்த்துறதுக்காக அங்கேருந்து அரியலூர், ஜெயங்கொண்டம், செந்தூரையிலேருந்து இவ்வளோ தூரம் வாழ்ந்து சேர பண்ணி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த படம் ரிலீஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு பெரிய போராட்டம். படம் எடுக்கிறது கூட இன்றைக்கி சுலபம் தான். படம் ரிலீஸ் பண்ணுறதுல மிகப்பெரிய போராட்டம் இருக்குது. அது ரிலீஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்லாம் சொன்னால் பயந்துருவீங்க, இது இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி இந்த படம் தேட்டருக்கு வரப்போ இது எங்கே போகணும் நல்லானா வட மாவட்டங்களில் நல்லா போகணும்னு எனக்கு தெரியுது. இங்கே வந்திருக்க ஆடியன்ஸு பார்க்குறப்ப. ஏன்னா நிறைய ஆடியன்ஸ் அங்கே சேர்த்து வச்சிருக்காரு போல பரத். அவ்வளோ சிறப்பு இருந்தது. ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஊர்லலாம் படம் நல்லா போகும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஊரெல்லாம் அதிக திரையரங்கள் போடுங்க. அது வந்து படத்துக்கும் நிச்சயமாக அதாவது வருமானத்தை கொடுக்கும். இந்த மாதிரி படங்களுக்காக நிறைய குரல் கொடுத்துட்ருக்காரு ராஜன் அப்பா. தொடர்ந்து எல்லா ஸ்டேஜ்லையும் பேசுகிறாரு. ஒரு சின்ன படம் வரப்போ அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் படுது, அது எப்படி தேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு. இப்போ கூட போன 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பேரரசு சார் பேசின ஒரு விஷயம் கொஞ்சம் சர்ச்சையெல்லாம் பேசினாங்க. எப்போ பார்த்தாலும் தேட்டர் ஏன் குறை சொல்கிறீங்க, அந்த தேட்டரில் இருக்கிற வேலை மக்கள் ஏன் உள்ளே வர மாட்டாங்கலாம் பேசியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதிரி படங்கள் தயாரிக்கிற தயாரிப்பாளர்களுக்கு இந்த மொத்த சினிமாவும் ஒன்றா சேர்ந்து ஏதாவது ஒரு வகையில் அந்த பணம் திரும்ப வரத்துக்கு உதவி பண்ணணும். ரொம்ப நெருக்கடியாக இருக்குது சினிமா பண்ணுறது. அது சாதாரணமாக இல்லை. ரொம்ப ஜெயிச்ச தயாரிப்பாளர்களுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த டீமுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணி, நானும் என்னால் என்ன ஹெல்ப் பண்ணுமோ ஹெல்ப் பண்ணி இந்த படம் பிஸ்னஸ்குள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். வேறு என்ன சொல்கிறது, எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த படம் ஜெயிக்கணும். நான் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். எதுக்கு நன்றினா
வட தமிழ்நாடு குறித்து இப்போதான் சினிமாக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. லப்பர் பந்து ஜெயிச்சது வந்து மிகப்பெரிய சந்தோஷம். அதுவும் இதே அரியலூர் மண்ணில் நடக்கிற ஒரு கதை தான். அதுக்கு முன்னாடி இல்லை, அது ரொம்ப கம்மி படம் தான். மறுமலர்ச்சி, அதுக்கப்புறம் தங்கர் பச்சான் சார் எடுத்த எல்லா படங்கள் மட்டும்தான் அந்த வட தமிழ்நாடு, அந்த முந்திரிக்காடு, இந்த சேலம் அரியலூர் பற்றிலாம் பேசியிருந்தது. இப்போ நிறைய திரைப்படங்கள் அந்த மண் சார்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பெரிய ஹீரோக்கள் படமும் அந்த வட தமிழ்நாடு நோக்கி போயிருக்கு. தென் தமிழ்நாடு மதுரை, திருநெல்வேலி எப்பவுமே வரும். நான் மதுரைக்காரன்டான்னு யார் பேசலை, விஜயகாந்த் சார்லேருந்து எல்லா ஹீரோவும் பேசிட்டாங்கல்ல. இது வட தமிழ்நாடு. இப்போ தான் வட தமிழ்நாடு சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இப்போ செஞ்சி போனீங்கன்னா, திருவண்ணாமலை போனீங்கன்னா அவ்வளோ பிஸியாக இருக்குது அந்த ஏரியா லொக்கேஷன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். இப்போ தான் அது தெரியுது. செஞ்சியில் சினிமா எடுக்கிறது, திருவண்ணாமலையில் சினிமா எடுக்கிறதுலாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது. ஸோ அடுத்த தலைமுறை இயக்குநர்கள் இன்னும் வட தமிழ்நாட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஊர் நிறைய இருக்குது. இன்னும் கள்ளக்குறிச்சி பக்கம் யாரும் போகல, திருவண்ணாமலையிலே இந்த வந்தவாசி பக்கம், ஆரணி பக்கம்லாம் இன்னும் யாரும் போகல. ரொம்ப அழகான லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வட தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய சினிமா வரணும்னு என்னோட ஆதங்கத்தையும் ஆர்வத்தையும் தெரிவிச்சுட்டு அந்த வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம். மீண்டும் படத்தில் பணியாற்ற அத்தனை பேருக்கும் நான் யார் பேரை சொல்லணும், பிஆர்ஓ உட்பட. பிஆர்ஓ சார் வந்ததுலேருந்து ஓடின்னு இருக்கார். அவர் என்னமோ டேரக்டர் மாதிரி பார்த்துட்டே தான் இருக்கேன். ஸோ மொத்த பேருக்கும், படத்தோட அத்தனை டெக்னீஷியன்ஸும் அத்தனை குழுவினர்களும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. அருமை மாப்பிள்ளை இளங்கோவன் வந்து இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னப்ப கொஞ்சம் பார்த்து செய்ய, யோசிச்சு செய்ய. ஏன்னா திரௌபதி படம் எடுத்து நாங்கள் எப்படி எடுத்தோங்கிறது இளங்கோவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த திரௌபதி படத்தை எடுத்ததே வந்து அதை ஒரு கதையாகவே எடுக்கலாம், அதை ஒரு சினிமாவே எடுக்கலாம். திரௌபதி கடந்து வந்த பாதைன்னு சொல்லிட்டு ஒரு சினிமாவே எடுக்கலாம். அதில் பார்த்து செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது எனக்கு நான் கீழே விழுந்து இடுப்பு உடஞ்சிருச்சு. ஸோ படத்தை முடிச்சிட்டாங்க. முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து என்னுடைய சகோதரி மகன் பரத்தை வந்து பார்க்குறேன். இன்றைக்கி தான் நீண்ட நாட்களுக்கு அப்புறம். படம் நல்லாவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். யதார்த்தமான நடிப்பு, இந்த கதாநாயகி பெண்ணும் அருமையாக நடித்துள்ளார். பாடல் நல்ல ஒரு மெலோடியஸ் சாங், அது நல்லா இருக்கு. குறிப்பாக எங்கள் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அந்த செம்மண்ணை காட்டியிருப்பது கூடுதல் சிறப்பு. என்ன காரணம்னு சொன்னால், எங்கள் அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்கென்றே ஒரு தனி வரலாறு உண்டு. நீங்கள் கேமராவை எந்த பக்கம் வச்சாலும் வந்து அது ஒரு சூப்பர் சீன், சூப்பர் ஷாட்டாக தான் இருக்கும். இன்னமும் சரியானபடி, முறையானபடி எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத ஒரு மாவட்டம், ஒரு இடம் என்று சொன்னால் சினிமா துறையினரால் அது அரியலூர் மாவட்டம் மட்டும்தான். இந்த படத்திற்கு பிறகு அநேகமாக இன்னும் வரப்போகின்ற வருடங்களில் அந்த மண்ணிற்கான அடையாளங்களுடன் இன்னும் நிறைய படங்கள் அருமை மாப்பிள்ளை இளங்கோவன் அவர்கள் எடுப்பார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தில்லை. நிச்சயமாக எடுப்பார். இயக்குனர் அருமை தம்பி தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட கேமராமேன், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் உள்ளிட்ட குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.